சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். A new era starts now. நியூ எரா தொடங்குதுன்னு சொல்லியிருக்கிறார். புதிய அத்தியாயம் தொடங்குதுன்னு நேற்று அவருடைய பேச்சுக்கள் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கு. எந்த அதிகாரியும் மாற்றத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல. தவறு செய்ததாகவோ அல்லது எனக்கு தவறான தகவலை தந்ததாகவோ அல்லது எனக்கு முழுமையான தகவலை தராமல் தடுத்தார் என்றோ எனக்கு தெரிய வந்தால் உடனடியாக அந்த அதிகாரி மாற்றப்படுவார் அப்படிங்கிற மெசேஜை விஜய் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லி அமல்படுத்த தொடங்கிட்டாலே அதிகாரிகிட்ட ஒரு பயம் வந்துடும். ஸ்டாலின் அந்த விஷயம் 0, அவர் எடுத்த மார்க் 0. நான் சொல்லுவேன், அதிகாரிகளுக்கு அந்த பயத்தை அவர் ஏற்படுத்தவே இல்லை. அதிகாரிகள் இல்லாமல் ஒரு அரசாங்கம் இயங்க முடியாது. ஆனால் அந்த அதிகாரிகளை இயக்குகிற அந்த லகான தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் முதலமைச்சர் தான் வச்சுக்கணும். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் SP லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். புதிதாக அரசாங்கம் பதவி ஏற்றிருக்கிறாங்க. அமைச்சர் யார் யார் அப்படிங்கிற ஒரு பட்டியல் கூட வந்திருந்தது. அதிகாரப்பூர்வமாக நம்ம செய்திகளையும் பார்த்தோம். எப்படி பார்க்குறீங்க புதிய அரசாங்கம், ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், புதிய கவர்மெண்ட், விஜய் அவர்கள் பொறுப்பேற்று விட்டார், நியூ எரா தொடங்குதுன்னு சொல்லியிருக்கிறார். புதிய அத்தியாயம் தொடங்குதுன்னு நேற்று அவருடைய பேச்சுக்கள் நம்பிக்கை அளிப்பதாக இருக்குது, வரவேற்க தகுந்ததாக இருக்குது. அது அப்படியே அமல்படுத்தப்பட்டால் அப்படி அது நடிப்பாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எடுத்த உடனே இவ்வளோ பெருசாக போய் அவரை விமர்சிக்க வேண்டியதில்லை. நானும் அந்த ஏழ்மையின் மாசம் அறிந்தவன் அப்படின்ற அர்த்தத்தில் அவர் சில வார்த்தைகளை சொன்னார். பசி தெரியும், கஷ்டம் தெரியும் அப்படின்னு. அந்த மனநிலையில் இருக்கிற ஒருவர் ஏழைகளினுடைய வழிகளை, அவருடைய தேவைகளை காலம் முழுக்க மதிப்பாங்க, அதை மனசில் வச்சுக்குவாங்கிற அந்த அடிப்படையில் விஜய்க்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். நேற்றுக்கே இந்த நிதி நிலைமை சரியில்லைன்னு நம்ம சொன்னோம். யார் ஆட்சிக்கு வந்தாலும், ஸ்டாலினே மீண்டும் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் நிதி நிலைமை இப்படி தான். அது ஒன்றும் அவங்க பொத்தி வைக்கல. கடந்த சட்டமன்றத்தை இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்ட போதே தமிழ்நாடு அரசினுடைய நிதி நிலைமை என்னன்னு வெளிப்படையாக பொது ஆவணமாக வச்சுட்டாங்க. அவகாசம் கொடுங்கன்னு கேட்டதை, அந்த நேர்மையை நாம் பாராட்டலாம். அந்த அவகாசம் எவ்வளோ நாளைக்கு ஒன்று இருக்குது. அந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே ஒழிஞ்சிக்காமல் அவர் சுமார் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா. அந்த வெள்ளை அறிக்கையில் அப்பட்டமாக எல்லாவற்றையும் மக்கள் முன்னால் வைத்துவிட்டு, நான் அறிவித்த வாக்குறுதிகளில் இதையெல்லாம் நான் உங்கள் மேலே ஒரு அபிமானம் வச்சு நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, உங்களுடைய கஷ்டத்தை குறைக்கணுங்கிறதுக்காக இந்த வாக்குறுதிகளை கொடுத்தேன். இங்கே உட்கார்ந்த பிறகு தான் தெரியுது நிதி நிலைமை அவ்வளவு ஆரோக்கியமாக இல்லைன்னு. ஸோ இதையெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியாதுங்கிற முதல் வரி விஜய்கிட்ட இருந்து வந்தால் அந்த நேர்மையை நாம் இன்னும் பாராட்டலாம். அந்த பசப்பு வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பொறுங்க கொடுத்துருவேன்னு சொல்லி, அல்ல ஏதாவது கஷ்டப்பட்டு அதை நிறைவேற்றிட்டு அதே ஒரு நிதியை அதை சமாளிக்கிறதுக்காக மக்கள் தலையிலே திரும்ப வேறு வழிகளில் அதை சுமத்தாமல் எடுத்த எடுப்புலேயே உண்மையை சொல்லிட்டா அந்த நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் தான் வரவேற்கப்பட வேண்டியது, பாராட்ட தகுந்தது. விஜய் எந்த அளவுக்கு அதை இதய சுத்தியோடு செய்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். நேற்று அவர் பேசினது ஃப்ரம் த ஹார்ட்டா பேசியிருக்காருன்னு பார்க்குறீங்களா, இல்லை ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்டடாக ஒரு மற்ற நிகழ்ச்சிகள்லாம் எப்படி அவர் பேசினாரோ அதைப்படி தான் ஸ்கிரிப்டடாக இருந்தால் கூட, ஸ்கிரிப்டடாக இருந்தாலும் அதை பேசணும்னு மனசு ஒத்துக்கிட்டா தான் எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு மனுஷனும் பேசுவாங்க. இவ்வளோ வெளிப்படையாக கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் அதை கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் பச்சை பொய் பேசியிருப்பாருன்னு நான் விமர்சிக்க விரும்பலை. அது அப்படியே செயல் வடிவம் காட்டணும்னு நான் விரும்புகிறேன். இங்கே அதிகார மையங்களுக்கு இடமில்லை, நான் ஒரு மையம்தான்னு சொல்கிறார். தவறு செய்ய நானும் தவறு செய்ய மாட்டேன், தவறு செய்யவும் விட மாட்டேன். யாராவது ஆட்டம் போடணும்னு நினச்சிங்கன்னா என்னையோட அந்த எண்ணத்தை மாற்றிக்கிங்கன்னு சொன்னார் இல்லையா. இதை சொல்லலை மட்டும் இல்லாமல் செயல்லையும் எவ்ரிடே அவருடைய நடவடிக்கைகளையும் அதை காட்டணும், அமல்படுத்தணும், கண்காணிக்கணும். ஏன்னா கடந்த 3 நாட்களில் வர்ற செய்திகள் அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லை. ஏதோ நடக்கக்கூடாது நடந்துச்சுன்னு இல்லை. திராவிட இயக்கங்கள் என்ன செய்தார்களோ அதவே தாவாக்கினார் அங்கங்கே மாவட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒயின் ஷாப்புக்கு தான் முதல்ல போகிறாங்க, இனிமேல் மாமூலை எங்களுக்கு கொடுங்கிறாங்க. விஜய் குடியிருக்கிற நீலாங்கரை ECR சாலையில் மாமூல் வசூலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். மாவட்டம் தோறும் ஒரு தொலைபேசி, இலவச தொலைபேசி என்ன கொடுங்க, தகுந்த அதிகாரம் அளிக்கப்பட்ட அதிகாரிகளை அந்த நம்பருக்கு பொறுப்பாக அந்த அறையில் உட்கார வைங்க. எவன் தப்பு செய்யறான்னு பொதுமக்களை சொல்லுங்க. கட்சிக்காரனாக இருந்தாலும் சமூக விரோதிகளாக இருந்தாலும் மாமூல் வசூலிக்கிறது தான் லஞ்சத்தினுடைய முதல் தொடக்க புள்ளி. ஏழை ஜனங்களில் வகுத்திலேயே ஏறி மிதிக்கிற வேலை. ஒரு அண்டாடங்காட்சி தெருவோரத்தில் கடை போட்டு வைக்கிறாங்க இல்லையா, காய்கறி கடை எல்லாம். காங்கிரஸ் எம்எல்ஏவும் காசு வாங்கினார், திமுக எம்எல்ஏவும் காசு வாங்கினாங்க கடந்த காலங்களில். அதிமுக விதிவிலக்கல்ல அதே தப்ப தாவேக்காவும் செஞ்சால் அதுக்கு பேர் மாற்றம் இல்லை. அது விஜய் நேரடி பொறுப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தார்மீக பொறுப்பு இருக்கிறனால தான்
மாவட்டம் தோறும் இந்த கண்காணிப்பு மையங்களை வைக்கணுங்கிற நான். டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுங்க. ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு ஒரு நம்பர் சென்னையில் வச்சு ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒரு டீமை போடுங்க. அது வந்த கால் நிஜமா, அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நிஜமானு விசாரிங்க. சொந்த கட்சிக்காரனாக இருந்தால் அவன் மேலே தான் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். சமூக விரோதிகள் மேலே கூட 2வது நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் இந்த ஆட்சி விஜய் நினைக்கிற மாதிரி ஒரு தூய்மையான ஆட்சியாக இருக்க முடியும். நீங்கள் டாஸ்மார்க்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே டாஸ்மார்க்கில் வந்து ஆட்சி மாறிடுச்சு, இனிமேல் 10 ரூபா வாங்கக்கூடாது அப்படிங்கிற காட்சிகளும் வந்து 10 ரூபா வாங்குறது மட்டும் லஞ்சம் இல்லை சார். அதில் 1000 முறைகேடுகள் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் தெரியும். முறைகேடு நடக்கக்கூடாதுன்னா எந்த வகையிலையும் நடக்கக்கூடாது. 10 ரூபா வேண்டாம், வேறு மாதிரி அந்த ஒரு 6 மணிக்கு மேலே நான் விற்றுக்கிறேங்கிறது என்னது? திமுக ஆட்சியில் நான் பல நேரங்களில் பல பேட்டிகளை வெளிப்படையாக சொன்னேன். ஒரு கிராம பகுதிகளில் தென்னந்தோப்புக்குள்ளே மாந்தோப்புக்குள்ளே வச்சு டாஸ்மாக் கடையை மூடின பிறகும் சரி, சில நேரங்களில் டாஸ்மாக் கடைன்னு ஒன்று அதிகாரப்பூர்வ கடை இருந்துகிட்டு இருக்கோம், பகல்லையே தோப்புக்குள்ளே வச்சு பாட்டில் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் விற்கிறாங்க. விஜய் முதலமைச்சர் தானே இன்னைக்கும் தோப்பில் விற்கிறாங்க. இதைத்தான் விஜய் தடுக்கணுங்கிற நான். அந்த மாமூல் எங்ககிட்ட கொடுங்குறான், தோப்பில் வச்சு விற்கிறான் இல்லையா, அது கவர்மெண்ட்டுக்கு போகாது. அந்த பணம் கூடுதலாக வச்சு விற்கிறீங்க. 10 ரூபா நீங்கள் சொல்கிறீங்களா, எங்கள் 50 ரூபா கூட வச்சு விற்கிறான். அந்த காசை அந்த திமுக, அதிமுக, லோக்கலில் இருக்கிற சகல அரசியல் கட்சிகளும் பங்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பணத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்க எல்லா ஊர்லையும் இல்லை. எந்த ஊருன்னு என்னால் சொல்ல முடியும்? வேண்டாம், எடுத்தவொடனே குற்றச்சாட்டு சொல்ல வேண்டாம். அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத விஜய் கவனிக்கணும்னு நான் சொல்கிறேன். முதல்ல தென்னந்தோப்புலையும் மாந்தோப்புலையும் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் கடைகளுக்கு வெளியே விற்கிற அந்த பாட்டில் விற்பனையை விஜய் தடுக்கணும். அங்கே தான் லஞ்சம் தொடங்குது. தற்போது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நான் அடிப்படை பிரச்சனையிலிருந்தே வந்து என்னுடைய பணியை வந்து தொடங்கலான் இருக்கேன். கல்வியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், சுகாதாரம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து என்னுடைய முதல் ப்ரையாரிட்டியாக வைக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாருல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம்தான். ஏற்கனவே நம்ம மற்ற மாநிலங்களை ஒப்பிடுற போது திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியில் கடந்த 50 ஆண்டுகள் ஆட்சியில், குறிப்பாக கடந்த 20-25 ஆண்டுகளில் எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு சுகாதாரத்தில், உட்கட்டமைப்பில், கல்வியில் டாப் 5ல் வந்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அந்த வசதிகளை தொய்வின்றி தொடர்ந்து செய்யணும். அதை கூடுதலாக அமல்படுத்தினா அது வரவேற்கலாம் தானே. இப்போ சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. அதுக்கான அதிகாரிகளையும் இன்னைக்கு காலையில் வந்து அஃபிஷியலாக அவங்களுடைய அந்த டிஐபிஆரில் வந்தக்கூடிய விஷயங்களையும் பார்த்தோம். அடுத்தடுத்து அறிவிப்புகளையும் வந்து ஒரு பக்கம் கொடுத்துட்டே இருக்காரு. முதல் நாள் அவர் கையெழுத்திட்ட 3 அறிவிப்புகளுமே பெரிய நிதிச்சுமை இருக்கிற அறிவிப்புகள் அல்ல. மின்சார வாரியத்தில் அது 200 யூனிட் இலவசமாக கொடுக்குறோங்கிறதுக்கு மட்டும் 1700 கோடி எவ்வளோ செலவாகுது வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஏற்கத்தகுந்த அல்லது நம்மால் தாங்கக்கூடிய சுமை தான் அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க. அவர் நினைச்சிருந்தா அவருடைய மற்ற வாக்குறுதிகள் எத்தனையோ நேற்று கையெழுத்து போட்டுக்கலாம்ல. போட முடியாது. இன்னும் வெளிப்படையாக சொன்னால் விஜய் போடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். 2500 ரூபா கொடுக்காதீங்க, கொடுக்க முடியாது. அப்படி நீங்கள் 2500 ரூபா கொடுத்தீங்கன்னா வேறு வழிகளில் நீங்கள் 3000 மக்கள்கிட்ட வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். சொத்து வரிக்கிற பேர்லையோ, ஒரு இடம் மன்னிச்சுக்கோங்கிற பேர்லையோ, உங்கள் தம்பி, உங்கள் மாமா, உங்கள் அண்ணன் நான் ஒழுங்காக ஆட்சி நடத்தினா இந்த பணம் தேவைப்படுது, இந்த வரியை விதிக்க வேண்டியிருக்குன்னு ஒரு வீடியோ வரப்போகுது. இவர் 2500 இப்படி கொடுத்தாருன்னா தயவு செய்து கொடுக்காதீங்க. ஸ்டாலின் சொன்ன மாதிரி அந்த 1000 தொடர்ந்து கொடுத்தா போதும். அதை கூட்டணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. தமிழ்நாடு அரசால் கொடுக்க முடியாது. அல்லது அந்த ஏழைகளுக்கு கொடுக்குறோம், நடுத்தர வர்க்கத்துக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உயர் நடுத்தர வகுப்பினர், பணக்காரன் என்ன வேணாலும் தாங்கிக்குவான். அந்த ஏழைகளையே மறைமுகமாகவும் நடுத்தர வர்க்கத்தினரே கூடுதல் சுமையும் ஏத்தாதீங்கன்னு தான் நான் விஜய் கிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து வந்துருச்சு. அவர் வந்து ப்ரையாரிட்டியா வந்து நான் அடிப்படை பிரச்சனை அப்படின்னு வந்து இல்லை, மற்றதெல்லாம் கவனிக்க மாட்டேன்னு சொல்லல, அதுல கூடுதல் கவனம் செலுத்துவேன்னு சொல்றாரு, முன்னுரிமை கொடுப்பேங்கிறார். அதுக்காக மற்ற துறைகளில் கண்டுக்கா போயிடுவான்னு அர்த்தமா? இன்னொரு பக்கம் வந்து திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் ஏற்கனவே வந்து என்னென்ன முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கண் கூட வந்து பார்த்துருக்குறோம். இப்போ வெள்ளை அறிக்கை மூலியமாக நான் வந்து என்னென்ன விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்கிறது நான் பொதுவெளியில் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருல. ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக இருந்தாலும் இதுக்கு வந்து அதிகாரிகள் ஒத்துழைப்பாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. வெள்ளை அறிக்கை நிதி நிலைமை எந்த லட்சணத்தில் இருக்குது, என்ன கதியில் இருக்குன்னு உண்மையை பட்டவர்த்தனம் வெளியில் சொல்கிறேங்கிறார். அரசுக்கு வருமானம் 1000 ரூபா தான் வருது. ஆனால் வருஷத்துக்கு 1100 ரூபா செலவாகுது. 100 ரூபா நம்ம வட்டிக்கு வாங்க வேண்டியிருக்கு. அந்த வட்டி எப்படி கட்டிகிட்டு இருக்கோம்? கடந்த காலங்களில் வாங்கின கடனுக்கு வட்டி எவ்வளோ? இப்படியெல்லாம் போயிட்டு இந்த அரசு அடுத்த வருஷம் என்ன ஆகும், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆகுங்கிற அந்த நிதி நிலைமை பற்றிய வெள்ளை அறிக்கை தான். யாரையும் குற்றம் சாட்டுவது அல்ல. அப்படி பார்த்தா அதுக்கு எடப்பாடியும் பொறுப்பாகணும், ஸ்டாலின் பொறுப்பாகணும், ஜெயலலிதா, கலைஞர்னு பின்னாடி எல்லாருமே பொறுப்பேற்கணும். இது ஏதோ பழி வாங்குற அறிக்கை அல்ல. நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை அந்த அறிக்கையை வச்சுட்டு அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கிறத வச்சு வேணா அவர் பழி வாங்குறாரு, இல்லை ஒருத்தர் விமர்சிக்கிறார், ஒருத்தரை காப்பாற்றுறாரு நம்ம எடுத்துக்கலாமே தவிர வெள்ளை அறிக்கை வெளியிடுறதே பழி வாங்குறதுக்கு தான், இல்லை குற்றஞ்சாட்டுறதுக்காக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நிதி நிலைமை மக்கள் அது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா தான் கொடுத்த வாக்குறுதிகளை ஏன் என்னால் நிறைவேற்ற முடியல, ஏன் என்னால் உடனே நிறைவேற்ற முடியலன்னு
ஒரு நியாயப்படுத்துறதுக்கான முதல் முயற்சி தான் அந்த வெள்ளை அறிக்கை. மு.க. ஸ்டாலின்ட்டேருந்து அதிகாரப்பூர்வமாக நேற்று அவங்களுடைய எக்ஸ் பக்கத்துலையும் சோசியல் மீடியாலும் பதில் வந்துச்சு. மனசு மட்டும்தான் வேணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன ஸ்பீச் கொடுத்தாரோ அதுக்கு பின்பாக இந்த ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கு. இல்லை, அவர் சொன்னது ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக சொல்லியிருக்கலாம். மனசு வேணும் தான், 2500 கொடுக்கணும் மனசு இருக்கு, நிதி எங்க இருக்கு? அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் சொன்ன எக்ஸ் பதிவை எடுத்து படிச்சு பாருங்க. 2500 கொடுக்க முடியலன்னு பரவாயில்ல, 1000 நிறுத்திடாதீங்கன்னாரு. ஏன்னா அந்த யதார்த்தம் அவருக்கு புரியும். நான் திருப்பி சொல்றேன் சார், 2500 அவரால் கொடுக்க முடியும், தொடர்ந்து கொடுக்க முடியுமா? அப்படி தொடர்ந்து கொடுக்கறனால வேற எந்த திட்டத்தை நிறுத்த போறீங்க? வேற என்ன கூடுதல் சமயம் மக்களுக்கு சுமத்த போறீங்க? அங்கேதான் அதிகாரிகள் பொய் சொல்லி கொடுப்பாங்க. சார், இதை நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும்னா, இந்த கட்சி இமேஜ் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா நம்ம இப்படி சொல்லி தான் சார் இதை சமாளிக்கணும். அதிகாரிகள் அங்கே தான் உங்களை திருப்திப்படுத்த போய் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்டாலின் அந்த உண்மையை முதல் நாள் பதிவுலேயே சொல்லியிருக்கிறார். 2500 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, 1000 நிறுத்திடாதீங்க சொன்னாரா? 6 மாதங்களுக்கு இவரை நாங்கள் தொந்தரவு செய்ய மாட்டோம், விமர்சிக்க மாட்டோம், அவர் ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் இடையூறு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிற அந்த பதிவிலேயே இந்த 2500 பற்றி அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா 2500 கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம்னு ஆட்சியில் இருந்த ஸ்டாலினுக்கு தெரியும். இதை விஜய் அதை வெக்கப்படாமல் இந்த உண்மைகளை ஒத்துக்கிட்டு, ஆமாம் நான் தவறுதலாக சொல்லிட்டேன், அல்லது உங்கள் மேலே அபிமானம் இருந்து அதன் காரணமாக சொன்னேன், ஆனால் கொடுக்க முடியல அப்படின்னா மக்கள் ஒன்றும் போராடி தெருவுக்கெல்லாம் வரப்போகிறது இல்லை. இந்த உண்மையை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். பவர் சென்டர் அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது நான் ஒருத்தர் தான் பவர் சென்டர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார். இது யாருக்கான மெசேஜ்? இது பொதுவாக அவருடைய கட்சியில என்ன கோஷ்டிகள் நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். வெளிப்புறமாக அவரை மையப்படுத்தி, அவருடைய குடும்பத்தை மையப்படுத்தி நடக்கிற காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தையை தான் அவர் இதய சுத்தியோடு சொல்லியிருந்தாருன்னா நான் வரவேற்கிறேன்னு சொன்னேன். குறிப்பாக அந்த ஒரு வார்த்தை தான். ஏன்னா கடந்த எல்லா ஆட்சியிலையும் அதிகார மையங்கள் இருந்தது. கலைஞர் ஆட்சியில் சொல்லவே வேண்டாம், அத்தனை அதிகார மையங்கள். ஜெயலலிதா ஆட்சியில் குறைந்தது 2 அதிகார மையங்கள். அப்புறம் சசிகலா குடும்பத்தில் பல்வேறு அதிகார மையங்கள். அது பிரிஞ்சிச்சுன்னா ஸ்டாலின் ஆட்சியிலும் குறைஞ்சபட்சம் 3 அல்லது 4 அதிகார மையங்கள் இருந்தது. எவ்வளோ அதிகாரம் யாருக்கு இருந்துச்சுங்கிறது வேற. பட் 4 மையங்கள் இருந்ததை யாரும் மறுக்கலை. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன் இவர் சொன்னாரு, நம்ம அதை மனதார வரவேற்கலாம். எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகிற அரசியலமைப்பு சட்டத்திற்கு அப்பாற்பட்ட அதிகார மையங்கள் சட்டவிரோதமானதுதான். அதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னதை நான் வரவேற்கிறேன். இதெல்லாம் அவர் கவனிச்சிருக்காரு. அதை இல்லாம பாத்துக்கணுங்கிறதா அவருடைய இன்டென்ஷன். சொல்ல வர ராமா, இளைஞர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற ஒரு விஷயம் தானே சார், அது நல்ல விஷயம் தான். அதனாலதான் அமல்படுத்தணுங்கிற நான். நம்ம பார்க்க தானே போறோம். ஊழல் ஒழிப்பேன்னு சொன்னார்ல, நான் சார் 30 நாளில் கண்டுபிடிச்சலாம் சார் இந்த அரசு ஊழல் செய்தா இல்லையான்னு. பொதுப்பணித்துறையிலையும் நெடுஞ்சாலைத்துறையிலையும் டெண்டர் வரப்போகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் தெரிஞ்சு போயிடும். அதில் நான் இப்போவும் சொல்கிறேன் சார், லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. குறைச்சாருன்னா போதும். 30% வாங்கினாங்கல்ல லஞ்சம் அந்த துறையில், 23% வாங்கினாங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்கிறேன் நான், 23% லஞ்சம் வாங்கினார்கள் திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை. அதுலேருந்து இன்னும் பாதிப்படுத்தவே பெரிய விஷயம். நீங்கள் 5% 10% வாங்க, சத்தம் இல்லாமல் வாங்கிக்கோங்க. நான் அனுமதி கொடுக்கல, நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். ஊழலை ஒழிப்பதற்கான தொடக்க புள்ளியை லஞ்சத்தை குறைக்கிறது தான். இவர் ஸ்ட்ரிக்டாக வாங்கவே கூடாதுனா தான் அவன் 5-10 தெரியாமல் வாங்குவான். அதிகாரி வாங்காமல் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் வாங்கக்கூடாதுங்கிறத ஒரு அமல்படுத்தணும்னு ஸ்ட்ரிக்டாக இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக 10 கீழே வந்துடும். 200 யூனிட் இலவச மின்சாரம் சொல்லியிருக்காரு. 500 யூனிட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 100 யூனிட் அது ஒரு குழப்பமான அறிவிப்பு முதல்ல இருந்தது. அது பெரிய எதிர்ப்பு, மோசடியான உத்தரவா முதல்ல போட்டாருங்கிறதுல ஒரு உண்மையும் இருந்ததுனால தான் விளக்கம் சொல்லிட்டாங்க அவங்க. அது மோசடி இல்லை, அது தொடரும்னு சொல்லிட்டாங்க. 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துறது எவ்வளவா இருந்தாலும் 100 இலவசங்கிறதுல மாற்றம் இல்லை. 500க்குள்ளே பயன்படுத்துகிறவங்களுக்கு அது 100-200 மாறுதுன்னு உத்தரவு போட்டுருக்காங்க. அதுக்கு தான் 1700 கோடி தேவைப்படுது வருஷத்துக்கு. இபிக்கு கவர்மெண்ட்டு கொடுக்கணும். அது நம்மளால் முடியும். அதை மட்டும் சொல்லுங்கள். இலவச பஸ்ஸெல்லாம் இப்போ கையெழுத்து போட்டுறாங்க, இந்த அதிகாரிகள் எச்சரிச்சிருப்பாங்க. போக்குவரத்து கழகம் திவால் ஆகிடும் இவர் சொன்ன மாதிரி அறிவிச்சா. நான் இப்போவும் சொல்கிறேன், வேண்டாம் அந்த திட்டம், தயவு செய்து வேண்டாம். அது சோம்பேறிகளாக்கும், மக்களை இன்னும் சோம்பேறிகளாக்கும், போக்குவரத்து கழகத்தை இழுத்து மூடுற மாதிரி ஆகிடும். நேற்று முதல் கையெழுத்து போட்டாச்சு, 3 அறிவிப்புகளையும் கொடுத்துட்டாரு. அந்த போதை அது தடுப்பு சம்பந்தமாகவும் பல்வேறு இனிஷியேட்டை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 37 மாவட்டங்கள்லையும் காவல்துறை அதிகாரிகளோடு யார் யார் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அறிவிப்பு கூட இன்னைக்கு காலையில் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? வரவேற்க வேண்டிய முடிவு தானே இது. ஒரு தார்மீக பயம் வரும்ல. அந்த ஏட்டையா அவர் அந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கே சரியாக இருக்கணும். அதுக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் வித்துடலான்னு வித்துக்கிட்டு இருந்த கஞ்சா வியாபாரிக்கு போதையை ஒழிக்கிறக்கே ஒரு தனி ஏட்டையா வரார், எஸ்ஐ வரார், இன்ஸ்பெக்டர் வரார், கூடுதல் பயம் வரும்ல. கவனத்தை செலுத்த முடியல. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஒருமுகப்படுத்தி நடவடிக்கை எடுக்க முடியும்னா, இந்த மாதிரியான தனி பிரிவு நம்ம எதுக்கு ஆரம்பிக்கிறோம்? ஒரு குற்றத்தை நடக்க விடாமல் தடுக்கிறது, குற்றம் நடந்துட்டால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு விரைவாக தண்டனை வாங்கி தர்றது. இப்போது லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டரே எல்லாத்தையும் பார்க்க முடியாதுன்னா கிரைம்னு ஒன்று பிரித்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள் பெண்கள் குற்றத்துக்கு எதிராக தனியாக ஒன்று பிரித்தான், போக்சோ சட்டத்துக்கு தனியாக பிரித்தாங்க.
அப்படி தனியார் போதைப் பொருளுக்குன்னு ஏற்கனவே ஒன்று இருக்கு, பெயரளவில் உயர் அதிகாரிகள் மத்தியில் தான் இருக்கு. மாவட்டந்தோறும் அமைச்சு அதை இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற தாலுகா வாரியாக அதை இன்னும் விரிவுபடுத்தினாங்கன்னா போதைப் பொருள் நடமாட்டத்தை மிக கணிசமாக நம்ம குறைக்க முடியும். ஒரு தார்மீக இந்த அறிவிப்பே ஒரு தார்மீக பயத்தை ஏற்படுத்தியிருக்கும் அந்த பொட்டலம் போட்டு வித்துக்கிட்டு இருந்தவங்க. ஏன்னா திமுக ஆட்சியில் பச்சையா போய் சொன்னாங்க, ஜீரோ கஞ்சாங்கிறது ஜீரோ விற்பனைன்னாரு மாசு. அது பச்சை போய் அவங்க இனிஷியேட் பண்ணோம், நாங்க வந்து சில இனிஷியேட் பண்ணோம் காவல்துறை அதிகாரி. இல்ல அவங்க எதுவுமே செய்யலைன்னு நான் சொல்லல. ஏன் பொய் சொன்னீங்க? கஞ்சா நடமாட்டமே இல்லைன்னு எதுக்கு பொய் சொல்றீங்க? தெருக்கு தெரு வித்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, காவல்துறை அதிகாரிகளை முதலமைச்சர் அப்ப கண்டுக்கல, அவர் நேரடியாக கட்டுப்படுத்தலன்னு தான் நம்ம தொடர்ந்து சொன்னோம். இவர் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இப்போ மு.க. ஸ்டாலின் வந்து அதிகாரி பச்சை கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் பத்திரிகையாளர் மத்தியிலேயே வந்து இருக்கு. நான் ஒரே ஒரு வரி மட்டும் சொல்றேன், எந்த அதிகாரியும் மாற்றத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல. தவறு செய்ததாகவோ அல்லது எனக்கு தவறான தகவலை தந்ததாகவோ அல்லது எனக்கு முழுமையான தகவலை தராமல் தடுத்தார் என்றோ எனக்கு தெரிய வந்தால் உடனடியாக அந்த அதிகாரி மாற்றப்படுவார் அப்படிங்கிற மெசேஜை விஜய் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லி அமல்படுத்த தொடங்கிட்டாலே அதிகாரிகிட்ட ஒரு பயம் வந்துடும். ஏன்னா ஸ்டாலின் அந்த விஷயம் ஜீரோ, அவர் எடுத்த மார்க் 0. நான் சொல்லுவேன், அதிகாரிகளுக்கு அந்த பயத்தை அவர் ஏற்படுத்தவே இல்லை. ஏன்னா அவர் அந்த விஷயத்தில் அவர் கொஞ்சம் திரைமறைவிலேயே வச்சுருந்தாங்க, ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க, அவர்கிட்ட எதையுமே போக விடலை. தவறு செஞ்ச அதிகாரிகள் யார், அவரை காப்பாற்றுறது யாருங்கிற விஷயம் ஸ்டாலினுக்கு போகவே இல்லை. ஒரு அதிகாரி கூட ஒரு வேகத்தில் சஸ்பெண்ட் பண்ணாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு, நீங்கள் 5 வருஷத்தில் பார்க்கவே முடியாது, ரொம்ப ரேர். அந்த தவிர விஜய் செய்யாமல் இருந்தாலே போதும். நீங்கள் கருணாநிதி ஆட்சி காலத்தில் எப்படி இந்த அரசாங்கம் இயன்றது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதா ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி, இபிஎஸ் ஆட்சி. இவரோட ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கவர்மெண்ட் அமைச்சிருக்காங்க. அவங்க சொன்னது போல் இது ஒரு வரலாற்று நிகழ்வாகவே வந்து தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது. இதில் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? எல்லாமே புது எம்எல்ஏக்கள், புது அமைச்சர்கள், பட் அதிகாரிகள் ரெண்டு. இப்போ செந்தில்குமார் முதலமைச்சருடைய செயலாளராக இருக்கிறார், அவர் எடப்பாடியினுடைய செயலாளராகவே இருந்தவர். திமுக ஆட்சியில் முக்கிய துறைகளில் செயலாளராக இருந்தார். அதுக்கு அவர் புறக்கணிக்க முடியுமா? அல்ல, அவர் எடப்பாடிகிட்டே இருந்த ஒரு ரகசியமெல்லாம் தெரிஞ்சவர். நீங்கள் இருக்கிற அதிகாரிகளுக்கு தான் பார்க்கணும், தலைவன்ட்ட தான் இருக்கு எல்லாம். அதனால தான் கண்ட்ரோல் தலைவர்கிட்ட இருக்கணும். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வேலை, காமராஜர்கிட்ட வேலை செய்யுங்க, ஊழலின் உச்சமாக இருந்த ஒரு எக்ஸிகிட்ட கூட வேலை செஞ்சுருங்க, என்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்றது இவருடைய செயல்பாடுகளை வச்சா நம்ம எடை போடணும். அதிகாரிகள் பிடிக்குள்ளே சிக்கிடாதீங்க. அதிகாரிகள் இல்லாமல் ஒரு அரசாங்கம் இயங்க முடியாது. ஆனால் அந்த அதிகாரிகளை இயக்குகிற அந்த லகான தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் முதலமைச்சர் தான் வச்சுக்கணும். விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள்லாம் இருந்தது. எதெல்லாம் குற்றச்சாட்டாக இருந்ததோ, எதெல்லாம் விமர்சனமாக இருந்ததோ, அது எல்லாமே இப்போ மாறி இப்போ அவரே சிஎம் ஆயிருக்கார் அப்படிங்கிறது நீங்க எப்படி? அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுலாம் நியாயப்படுத்திடல. விஜய் அப்படி ஒன்று இனிமேல் தேர்தலுக்காக நீங்க அதை மறைச்சிருக்கலாம், இல்லை அது ஒரு பொருட்டா நினைக்காம இருந்திருக்கலாம். உங்கள் மீதான விமர்சனங்கள் பல விஷயங்கள் சரியான விமர்சனங்கள் தான். அந்த விமர்சனம் வராமல் நீங்க பார்த்துக்கோங்க. நான் எதையெல்லாம் சொல்றேன்னு விஜய்க்கும் புரியும், பொதுமக்களுக்கும் புரியும். இப்போ அவர் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் கோடு கூட வந்து பயங்கரமான கோட் போடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அவருடைய வசதி எதுவோ அதை 2 நாளா இன்னைக்கு கூட சட்டப்பேரவை சார் அந்த பட்டன் கோட்ல ஒரு பட்டனை போட்டுக்கோங்க சார், இல்ல அந்த பட்டனை அவுத்து விடுங்க சார். இப்படி ஒன்னா நம்ம சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. இல்ல இது வரைக்கும் நீங்களாம் எப்படி பார்த்திருப்பீங்க? வேஷ்டி சட்டை போட்டு அதுக்காக எல்லாரும் ஒரு சில நாட்கள்ல வந்து ஃபேன் ஷர்ட் போட்டு வந்திருப்பாங்க. இப்போ 2 நாளா வராரு, 2 நாளுமே அதான் சொல்றேன், கோட் அவசியமானு விஜய் யோசிக்கட்டும். இல்ல அது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? கோட் சூட் போட்டு நீ கிராமங்களுக்கு போக முடியுமா? வறிய மக்களை போய் கோட் சூட்டோட போய் பார்த்தா அந்த உணர்வுபூர்வமான பாண்டிங் காணாம போயிடும். யங்ஸ்டருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறது போட்டுக்கோங்க. எல்லா நாளும் இது சாத்தியம் இல்லைன்னு சொல்றேன், நல்லது இல்லைன்னு நான் சொல்றேன். மற்றபடி என்ன ட்ரெஸ் போடணுங்கிற விஜயோட உரிமை சார். எல்லோரும் வேஷ்டி சட்டை போட்டிருக்கும் போது ஆஃப் ஹேண்ட் சட்டை போட்டு வந்தார் உதயநிதி, பேண்ட் ஷர்ட்டு டக்கின் பண்ணாமல் வந்தார். அது அவருக்கு பிடிச்சிருச்சு, அது ஒன்றும் கேவலமான உடை அல்ல. அது மாதிரி ஆனால் கோட் ஷூட்டுங்கிறது ஒரு 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 கோமான்கள் அணிகிற உடை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கிற போது நீங்கள் கிராமங்களுக்கு எப்படி போவீங்கன்னு ஒரு கேள்வி வருது. இப்போ கிராமத்துக்கு போனால் அவுத்து வச்சிருவேன், டவுனில் போகிறப்போது காலேஜில் பசங்கிட்ட பேசும்போது பாட்டுங்கிறது அதுவும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஆக்வர்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு நிரந்தரமாக ஒரு ட்ரெஸ் கோட் அவருக்கு எது பிடிக்குதோ பண்ணட்டும். தினசரி கோட் அணிவது அவ்வளவு நல்லதாக எனக்கு படலை. அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அந்த நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் அவர் பேசும்போது அந்த சத்தம், அதே மாதிரி அங்கே இதெல்லாம் எப்படி சார் நமக்கு இதெல்லாம் ஒரு தேவையா சொல்லுங்க? அவன் எழுச்சி இருக்கான இதுக்கு முன்னாடி 60 ஆண்டுகளுக்கு அப்படியெல்லாம் நீங்க இல்ல இபிஎஸ் ஸ்டாலின் அவர்களோ இப்படிதான் பதவி ஏற்றுக்கொண்டாங்களா? அப்படி இல்ல ஆளுநர் மாளிகை உள்ளரங்க கூட்டத்தில் அந்த ஒப்பீடே தவறு, அந்த ஒப்பீடு தவறு சார். எல்லாத்துக்கும் தெரியுது அந்த எந்த தலைவருக்கும் இல்லாத எழுச்சி விஜய்க்கு இருக்குன்னு. அதை எதுக்கு நீங்க ஆவணப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அவன் விசிலடி தான் செய்வான். இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம்னு விமர்சனமும் வரலாம். எழுச்சியை காட்டுறாங்க, இன்னைக்கு கொண்டாடாம என்னைக்கு கொண்டாடுறாங்க நியாயமும் ஒரு இருக்கு. அதுல அது ஒரு விஷயமே இல்லை சார்.
எழுச்சி வராமல் எப்படி இருக்கும்? 60 ஆண்டுகளுக்கு பிறகு 2 திராவிட இயக்கத்தை எதிர்கட்சியில் உட்கார வச்சுக்கிட்டு ஒருத்தர் புது ஆள் நான் வந்து புதிய அத்தியாயத்தை தொடங்குறேன்னு வர மக்கள் 1.25 கோடி பேர் ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்கான். எழுச்சி வராதா? இது ஆச்சரியமா? எழுச்சி வரதானே இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு சார். இதெல்லாம் வந்து பதவி ஏற்று கையெழுத்தே போட்டார். ஏன் திருப்பி திருப்பி பின்னாடி போறீங்க? அதிர்ச்சி கொடுத்து எல்லாரும் ஏறி மிதிச்சுட்டு மேலே போய் உட்காந்து கையெழுத்தே போட்டார். என்ன ட்ரெஸ் போட்டுங்கிற வரைக்கும் வாதிக்க ஆரம்பிச்ச பிறகு இப்படி வந்துட்டாருன்னு எதுக்கு பின்னாடி நோக்கி பார்க்கணும்? இப்போ திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இன்னும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம். ஆனால் வந்து அது நடைமுறை சாத்தியம் இல்லாதது. விஜய்க்கு தலைவலி தொடருதுன்னு அர்த்தம். விஜய்க்கு தலைவலி தொடர்கிறது. இன்னொரு தலைவலி வேற வடிவத்தில் வரப்போகுது. ஏன்னா நானே சொன்னேன், விஜய்க்கு இருக்கிற வாய்ப்புகளில் ஒன்று, எங்களுக்கு மக்கள் முழுமையாக ஆதரவு தரலை, நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் உட்காரோன்னு சொல்லியிருக்கணும். அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம். மக்கள் 1.25 கோடி பேர் நம்பிக்கை வச்சாலும் ஓட்டு போட்டான். ஸோ தப்பு இல்லை. அப்போது வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் யார் ஊழல் சக்தின்னு சொன்னீங்களோ 30% கமிஷன் வாங்குறா சொன்னீங்களோ அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்ன 13 பேர் வச்சா நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி பாருங்க? எனக்கு சொல்லுங்க, நான் ஒரு நிமிஷம் கேட்டுக்கிறேன். இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதெல்லாம் ஊக்குவிக்க மாட்டாங்கல்ல சார். சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கம்யூனிஸ்ட்ல யாரை முதலமைச்சர் ஆக்கிற ஓட்டு கேட்டாங்க? முக ஸ்டாலின். அந்த முக ஸ்டாலின் விஜய் என்ன சொன்னார்? தூய சக்தி இல்ல, நாங்க 30% கமிஷன் வாங்குற ஸ்டாலின் டாக்ஸ் சொன்னாரா? ஆமா. சோ நான் யதார்த்தவாதி, நான் இதை புரிஞ்சுக்குவேன். அந்த சமரசத்தை செஞ்சுதான் இந்த ஆட்சி நடக்குது. இது ஒரு தலைவலின்னு நான் சொல்லிட்டேன். இது நீண்ட கால தலைவலி தான். அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? அதிமுக போகணும். வச்சிருக்க நம்பர் வச்சுப்பா. திமுக கிட்ட அவர் போக முடியாது, போக மாட்டார். மதவாத சக்திகளோடு நான் போக விரும்பலைங்கிறத இவங்க கிட்டலாம் அடுத்து போய் வற்புறுத்தி கெஞ்சி ஆதரவு வாங்கினதை பார்த்தாலே எந்த சூழலையும் நான் பிஜேபி இருக்கிற பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறத காமிச்சிட்டார். மதவாத சக்திகளோடு நான் போக விரும்பலைங்கிறத அவருடைய என்ன ஓட்டத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. தமிழ்நாட்டு அரசியலை ஒப்பிட்டு பார்த்தா அது நல்ல முடிவு தான். அதுக்கு அடுத்த வாய்ப்பு என்ன? திமுக போக மாட்டார், அதிமுக தான் போயாகணும். அந்த அதிமுக பிஜேபி அணியிலிருந்து என்டிஏவிலிருந்து நாங்கள் விலகிவிட்டோன்னு வேலுமணி தனி அணியாக வந்தாலும், இல்லை எடப்பாடியோடு சேர்த்து அதிமுக என்கிற ஒட்டுமொத்த உருவில் வந்தாலும், பிஜேபி அணியை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம், என்டிஏவிலேருந்து வெளியே வந்துட்டோம்னு சொன்னாதான் விஜய் அந்த ஆதரவை ஏற்க முடியும். புரியுதுங்களா? அவங்க அந்த அறிவிப்பே விடலை. விஜய்க்கு எங்கள் ஆதரவு லெட்டர் கொடுத்து இவரும் வாங்கிட்டு போஸ்ட் கொடுத்தாருன்னா விஜயனுடைய அரசியல் என்னன்னு பார்ப்பீங்க. புரியுதுங்களா? சரி, அந்த அறிவிப்பை கொடுத்துட்டு வர்றாங்க உள்ள. எடப்பாடி ஒத்துக்கலைனாலும் குறைஞ்சபட்சம் 36 எம்எல்ஏக்கள் வேலுமணி ஆதரிச்சு அவங்க நேற்றே பேச்சு தொடங்கிட்டாங்க. விஜயே பேச்சு நடத்துறதா ஒரு தகவல் உண்டு, நேரடியாகவும் மறைமுகமாகவும். அதில் அர்த்தம் இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்று இரவு நாளைக்குள்ளே அவங்க சொல்ல போகிறாங்க எத்தனை மந்திரி தர போகிறாங்கன்னு. அப்போ இதுவும் ஒரு வகையில் சமரசமான ஆட்சி தான். வேறு வழி இல்லை. நிலையான ஆட்சி வேணும்னா இந்த சமரசத்தை விஜய் செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் யாரை ஊழல் சக்தின்னு சொன்னீங்களோ அந்த ஊழல் சக்தியில் 5 பேரை நீங்களே அமைச்சராக்க போகிறீங்க. தவிர்க்க முடியாது. அந்த ஊழல் சக்தியில் தன்னிடம் சேர்த்து அந்த அளவுக்கு ஊழல் செய்ய விடாமல் அல்லது ஊழலே செய்ய விடாமல் விஜய் தடுத்துட்டாருன்னா அவருடைய முயற்சியை நாம் இப்போ ஒருவேளை அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு கொடுத்துட்டாங்கன்னா மற்ற திமுக கூட்டணி கட்சி ஆதரவு நிலைப்பாட்டை வந்து அவங்களுடைய முக்கியத்துவம் குறையும். அதனாலதான் அந்த தலைவலி இன்னும் தொடருதுங்கிற நான். சரி, அப்படி போய் சேர்ந்துட்டாங்க. அப்படி ஆதரிக்க போற அந்த அதிமுக எம்எல்ஏக்கள்ல ஒரு 3-4 பேர் மேல இடி எந்த நேரம் பாயிற மாதிரி ஆல்ரெடி எஃப்ஐஆர் இருக்கு. இந்த தமிழ்நாடு அரசே லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டிருக்கிற வழக்கு பெண்டிங்ல இருக்கு. அதை விஜய் எப்படி நடத்துவார்? விஜய் எப்படி நடத்துவார்? வேலுமணி மேலே கேஸ் பெண்டிங் இருக்குது. வேலுமணி தலைமையில் ஆதரவு கொடுக்குறீங்க. அந்த வழக்கை விஜய் எப்படி நடத்துவார்? வேலுமணியுடைய வழக்கை தீவிரமாக நடத்தி உச்சபட்ச தண்டனை வாங்கி தருவோம். விஜயால் சபதம் போட முடியுமா? அப்போ ஊழல் அவர் நினைச்ச வேகத்தில் நினைச்ச விதத்தில் ஒழிக்க முடியுமா அப்படின்னு கேள்விகள் வருது இல்லை. இந்த சமரசங்களை கொஞ்சம் பண்ணி தான் இந்த ஆட்சியை நகர்த்திட்டு போக வேண்டியிருக்கு. வேற வழி இல்லை அவருக்கு. நீங்கள் பத்திரிகையாளராக இந்த அரசாங்கம் எப்படி இயங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஊழலை ஒழிக்க முடியாது. ஊழலை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுங்க. உங்களுடைய வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசை படுகொலியில் தள்ளிவிடும் நிதி விஷயத்தில். அதனால் வெக்கமே படாமல் மக்கள்கிட்ட ஒரே ஒரு நாள் வருத்தம் தெரிவிச்சுட்டு, தவறாக நான் சொல்லிட்டேன், உங்கள் மேலே இருக்கிற அபிமானத்தில் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நேரம் வர்ற போது நிதி நிலைமை சரியான பிறகு நான் இதெல்லாம் செய்கிறேன், இப்போதைக்கு என்னால் இவற்றையெல்லாம் செய்ய முடியாதுன்னு அந்த வெள்ளை அறிக்கையில் கடைசி அது இருந்துச்சுன்னா விஜயை நம்ம இருகரம் கும்பிட்டு அவரை வாழ்த்து தெரிவிக்கலாம், அவருடைய நேர்மையை பாராட்டலாம். தாவேகா தலைவராக விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திக்கலை அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாகவே இருந்தது. தற்போது இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாரு, இனிமேல் மக்களை சந்திப்பாரா? அதுக்கான வாய்ப்பு மாவட்டம் தோறும் போவார். அவர் போய் தான் ஆகணும். அதனால தான் அந்த கோட்டை கழட்டுங்கன்னு சொல்கிறேன். அதை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஏழைகள் அவர்கள் படுகிற பாடு, அவர் ட்ரெஸ்ஸு அவர் காசு போடுறான்னு சொல்லலாம். எல்லா நாளும் அது சரியாக வராது. மக்கள் இன்னைக்கு கிராமமாக வருவேன்னார், அதெல்லாம் நடக்காது. போகிறதுக்கெலாம் நேரம் இல்லை. இங்கே உங்களுக்கு வேலை நிறைய இருக்குது.
குறைஞ்சபட்சம் மாவட்டந்தோறும் போனாலே அது பெரிய விஷயம். எங்கேருந்து வேணாலும் மக்களை பற்றி சிந்திக்கலாம், மக்களுக்காக ஆணையிடலாம், மக்களுக்காக ஆலோசனை கூட்டங்கள் நடத்தலாம். சென்னையில் கோட்டையில் உட்காந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாருன்னா, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினத்துக்காரங்களுக்கும் சேர்த்தானே அந்த வெல்ஃபேரை பற்றி பேச போகிறார், திட்டங்களை பற்றி விவாதிக்க போகிறார். அதுவும் மக்கள் நல பணி தானே. மாதந்தோறும் ஒரு 10 நாளாவது வெளியூருக்கு போனாருன்னா அவருடைய கட்சி வளர்ச்சிக்கும் அது நல்லது. அவருக்கும் என்ன நடக்குன்னு தெரியும். ஸ்டாலின் பண்ண தப்பு விஜய் செய்யக்கூடாது. அமைச்சர்கள் அனுபவமற்றவர்கள் தான் வரப்போகிறான், சின்ன சின்ன பசங்கள்லாம் வரப்போகிறாங்க. அவங்களோட தினசரி பேசுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்டயாவது பேசுங்க. 2 பேரோட சும்மா சாப்பிட்டுக்கிட்டே காரில் ஏறிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு பாப்பா ஆஃபீஸுக்குன்னா வர போகிறாங்க. அடுத்த ஃப்ளோர் தான், அதே ஃப்ளோர் தான். விவாதிக்கணும். ஸ்டாலின் அதை சுத்தமாக செய்யலை. அதிகாரிகள்கிட்ட பேசட்டும். உங்களை விமர்சிக்கிற பத்திரிகையாளர்கள்ட்டையும் பேசுங்க, பத்திரிகையாளர் நண்பர்கள்ட்ட பேசுங்க, என்ன நடக்குதுன்னு கேளுங்க. உளவுத்துறை ஒரு விஷயம் சொன்னால் அது உண்மைதானான்னு கிராஸ் செக் பண்ணுங்க. ஏன் முழுமையாக சொல்லேன்னு அவங்களை கண்டிங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை திரும்ப சொல்கிறேன். எந்த அதிகாரிக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். நாம் தவறு செய்தால் மாற்றப்படுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விதைக்கலைன்னா விஜயனுடைய வீழ்ச்சி தொடங்குதுன்னு அர்த்தம். விஜய் இல்லை, எந்த தலைவருக்குமான வீழ்ச்சி அதுதான். ஸ்டாலின் இன்னைக்கு அதான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அமைச்சர் பட்டியல் வந்து வெளியாயிருந்தது, 9 பேர் வந்து பட்டியல் வெளியாயிருந்தது. அவங்க பொறுப்பும் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த லிஸ்ட்டை எப்படி பார்க்குறீங்க? புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், கே செங்கோட்டையன், வெங்கட்ரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு. அமைச்சர்கள் 9 பேர்ல 7 பேர் எதிர்பார்க்கப்பட்டவங்க தான். டாப் லெவலில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். மீதம் 2 ஒரு பெண் ஒருத்தர் இருக்கட்டும் நினைச்சிருக்கலாம். சீமான் வந்து கடுமையாக விமர்சிச்சார், நான் பார்த்தோம். அந்த சீமானை தோற்கடித்தவர்னு கூட பிரபு முதல் நினைவுக்கு வந்திருக்கலாம். அந்த மாவட்ட பிரதிநிதித்துவம் கூட அதை நம்ம எடுத்துக்கிடலாம். மற்றபடி பெரிய ஆச்சரியம். இது முழுமையான லிஸ்ட் இல்லை. எல்லாம் வரட்டும், வந்த பிறகு அதை பற்றி நம்ம முழுசாக பேசலாம். ஓகே, இப்போ செங்கோட்டையனுடைய பேர் வந்து 3வது 4வது அதை அவர் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா கட்சி விஷயங்கள்ல புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் எங்கே வைக்கிறது, மேலே கொண்டு வச்சுட்டா என்னென்ன போகிறாலும் நினைச்சிருக்கலாம். பட் கேபினெட்டுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. அதில் அனுபவமான ஆட்களை தான் மேலே வைப்பாங்க. விஜய் அந்த விஷயத்தில் தவறு பண்ணிட்டார் தான் நான் சொல்லுவேன். செங்கோட்டையனுக்கு வக்காலத்து வாங்குறது நம்ம வேலை இல்லை. அவை முன்னவர்னு ஒருத்தர் நியமிக்கணும். அவை முன்னவரை குறைஞ்சபட்சம் 2ஆம் இடத்துல வைக்கிறது தான் நல்லது. அந்த ஒட்டுமொத்த அமைச்சர்கள் பட்டியல் வரட்டும், அந்த புரோட்டோக்காலை பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். இந்த 9 பேர்ல அந்த 9 பேரும் வந்து சரியான நபராக தான் இவங்க அமைச்சரவை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதெல்லாம் இப்போ நம்ம விமர்சிக்க கூடாது சார். விஜயனுடைய மனதிற்கு அவங்க நல்லா வேலை செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அது அவருடைய பார்வை. எப்படி செயல்படணும் முதல்ல செயல்பட விட்டுட்டு சார். என்ன துறைன்னே சொல்லலை. அவங்க தப்பானவங்கன்னு நம்ம யார் சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு? அவங்க சரிதான் அப்படின்னு சொல்லவுங்கிறதுக்கு என்ன அவசரம் வேண்டியிருக்கு? இவங்களை நியமித்தா அமைச்சரவையில் இவங்க இருந்தாங்கன்னா எனக்கு உதவியாக இருக்குன்னு ஒரு முதலமைச்சர் தனக்கே உரிய பிரராகேட்டிவ் பிரத்யேக உரிமையில் முடிவெடுத்து அமல்படுத்தியிருக்கிறார். செயல்படட்டும். என்ன துறைன்னு இருக்கட்டும், அந்த துறையை அவங்க படித்து பார்க்கட்டும். ஆஃபீஸர்ஸ் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதான் சார் துறை, இத்தனை துறை இருக்குது, இத்தனை சப்டிவிஷன் இருக்குது, இவங்கெல்லாம் அவங்க நிர்வாகத்துக்கு கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு வரட்டும் சார். இப்போ என்ன அவசரம் அதுக்கு? அதிமுக எம்எல்ஏக்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? இப்போ ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சட்டப்பேரவை வந்து இல்லை, 2 விஷயம். இன்னொரு தோல்வி அதிமுக தொண்டர்கள் தாங்க மாட்டார்கள். எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரும்னு நான் சொன்னேன். படுதோல்வியை சந்தித்தால் இப்போ நடந்திருக்கு மிக நிச்சயமாக படுதோல்வி தான். 100 தொகுதிகளில் 3ஆம் இடம் போயிருக்காங்க. 20 தொகுதிகள் கிட்ட டெபாசிட் போகிற அளவுக்கு படுதோல்வி. அதனால தான் 2 விஷயத்தில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. ஒன்று, அதிகாரம் வேணும்னு ஒரு வேட்கை இருக்குது அதிமுக எம்எல்ஏக்கள் பெரும்பாலும் பற்றி. இன்னொரு 5 வருஷம் நமக்கு பதவி இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு. வருமானம் தான், வேற என்ன. 2வது, எடப்பாடி எவ்வளவு விரைவில் முடியுதோ அவ்வளவு விரைவில் பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியை நீக்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அது அந்த கட்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு வகையில் நல்லதுன்னு எனக்கும் தோணுது. ஏன்னா இவர் எந்த சமரசத்தையும் ஏற்க மறுத்தார். அதற்கான தண்டனை தான் எடப்பாடி கடந்த 3 நாட்களாக அனுபவிச்சுட்டு இருக்கிறார். அவர் தப்பு பண்ணிட்டார். உங்களை முதலமைச்சராக்க தயார்னு சொல்லிட்டு வந்தவங்களை கூட அவர் ஏற்றுக்க மறுத்தார். அந்த அழிச்சாட்டியத்துக்கு கிடைத்த தண்டனை தான் நான் அதை பார்க்குறேன். இந்த 3 நாள் அனுபவத்தையே சொல்கிறேன். இன்னும் பொதுக்குழு கூட அவர் நீக்க போல. இந்த கோஷம் எழுந்ததே அவருக்கு எவ்வளோ மன வலியை தந்திருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். அது கடவுள் கொடுத்த தண்டனை தான், காலம் கொடுத்த தண்டனை தான். ஓகே, இப்போ தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டு அவங்களாம் அதிருப்தி எம்எல்ஏக்கள் எடுப்பாங்களா? ஏன்னா ஃப்ளோர் டெஸ்ட் வருது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள போய் லெட்டர் கொடுக்க போகிறதா தகவல் வருது. குறைஞ்சபட்சம் 32 பேர் கொடுக்கணும். அப்போ தான் பதவியோடு போக முடியும். அப்படி இல்லைன்னா கூட ஆதரிக்க தயாராகிருக்கிறாங்க ஒரு குரூப். ஏதோ நடந்து இல்லை, பாதி பேர் இல்லைப்பா என்ன இருந்தாலும் நாங்கள் இங்கே எங்களுக்கு மந்திரி பதவி இல்லைன்னா அப்போ நாங்கள் எதுக்கு அங்கே வரணும்னு இருந்தால் கூட குறைஞ்சது 10 பேர் 15 பேர் போக போகிறாங்கன்னு தகவல் வருது. அப்படின்னா என்னென்னா அவங்க பதவியை இழப்பார்கள், ராஜினாமா செய்வாங்கன்னே வச்சுப்போமே. அந்த 10, 15 எத்தனை பேர் ராஜினாமா செய்கிறாங்களோ அத்தனை இடத்துல விசில் சின்னத்திலே அவங்கள போட்டியிட வைக்கிறதுக்கும் விஜயும் அரசியலில் கற்றுக்குவார்ல சார். விஜயோட இன்னொரு முகத்தை பார்க்க தானே போகிறீங்க, பாருங்கள். அவரும் அரசியல் பண்ணுவார்ல, பண்ணால் தானே ஆட்சியை நடத்த முடியும். ஓகே, நிறைய விஷயங்கள் கொடுத்து டீட்டெயிலாக பேசுகிறீங்க. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale. அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5, குவாலிட்டில வேற ரேஞ்ச்.